ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், வெல்கம் டு வெராண்டா ரேஸ். நான் உங்கள் முத்துக்குமரன். நம்ம போன செஷன்லேயே பார்த்துருப்போம் ப்ளூ பிரிண்ட்டு, வேர் டு ஸ்டடி. நம்ம அப்புறம் யூடியூப்பில் டே வைஸ் கொண்டு போகிறதுக்கான ஒரு ஷெடியூல் எல்லாமே கொண்டு வந்திருப்போம். இன்றைக்கி டே 1, நம்ம மிஷன் 1991 டே 1 இன்னைக்கு. இதில் நம்ம 3 இது பார்க்க போகிறோம். ஃப்ரேசஸ், லைஃபு, த ஃபஸ்ட் ஃப்ளைட் அப்படிங்கிற 3 செக்ஷன்லேருந்து, அதாவது கிராமர், ப்ரோஸு, போயம் மூணுத்தையுமே கலந்த மாதிரி ஒரு 25 கொஷின்ஸ், ஒரு ரிவிஷன் மாரி வச்சுப்போம். இதை ஒரு 25 டேஸ்க்கு டெய்லி 25 கொஷின்ஸ்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 625 கொஷின்ஸ் இருக்கும். அதுக்கு மேலே இருக்கும் 1000 கொஷின் வரும். ஏன்னா பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி வந்து நம்ம ஃபுல்லாக கொண்டு போகிறோம். ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், ஆண்டனிம்ஸ், சினானிம்ஸ் தான் நம்ம ஃபுல்லாக ஒரு டே கொண்டு போகிறோம் ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். அதுபடி கிட்டத்தட்ட இந்த ஒரு 30 டேஸில் ஒரு 1000 கொஷின்ஸ் போல் நம்ம டெய்லி பேசிஸில் பார்க்க போகிறோம். இதனில் வேறு ஏதாவது நம்ம மேரத்தான் மாரியோ இல்லை வேறு ஏதாவது லைவ் செஷனில் கொண்டு போகிற மாதிரியோ நம்ம பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம டே 1 என்ன அப்படின்னு பார்த்தா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஃப்ரேசஸ், லைஃப், த ஃபர்ஸ்ட் ஃப்ளைட், இது மூணுத்துலேருந்தும் ஒரு 25 கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஷின் டேரெக்டாக போயிடலாம் நம்ம. ஃப்ரேசஸ்லேருந்து ஃபர்ஸ்ட் கொஷினே, மேட்ச் த ஃபாலோயிங் ஃப்ரேசஸ். அதாவது ஃபர்ஸ்ட், டேக் 5, ஹாவ் அ ஷார்ட் பிரேக், பீசஸ் ஆஃப் 8, எ ஸ்பானிஷ் காயின், பிளாக் அண்ட் ப்ளூ, பேட்லி ப்ரூயிஸ்ட், வைல்டு குஸ் சேஸ், ஃபூலிஷ் சர்ச். நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ரேசஸ்லேருந்து ஒரு மேட்ச் த ஃபாலோயிங் பார்க்குறோம். இந்த மேட்ச் த ஃபாலோயிங்கில் மேட்ச் பண்ணும். சரி, என்ன அப்படின்னு பார்த்தாக்க நம்ம எடுத்துப்போம். டேக் 5, இதில் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ 1 2 3 4, ஆப்ஷன் பி 2 1 3 4, ஆப்ஷன் சி 3 2 4 1, ஆப்ஷன் டி 4 3 2 1. மொத்தம் 4 ஆப்ஷன். நம்ம ஈஸியாக இதை பண்ணலாம். என்ன அப்படின்னு பார்த்தாக்க நமக்கே தெரியும், ஆல்ரெடி இது எல்லாமே நம்ம ஸ்கூல் புக்கில் உள்ளதான். இந்த ஃப்ரேசஸ் எதுவுமே தனியாக வெளிலேருந்து தான் வரல, நம்ம ஸ்கூல் புக்கில் உள்ள ஃப்ரேசஸ்லேருந்து தான் நம்ம இது கேட்டிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், டேக் 5 அப்படிங்கிறதுக்கான மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தாக்க, ஹேவ் அ ஷார்ட் பிரேக், ஒரு சின்னதாக ஒரு பிரேக் எடுக்கிறது தான் என்ன அப்படின்னு பார்த்தாக்க டேக் 5 அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் பீசஸ் ஆஃப் 8ங்கிறது ஒரு ஸ்பானிஷ் காயின். அதான் ஆக்சுவலான அதுக்கான மீனிங், அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தாக்க ஸ்பானிஷ் காயின். இதுவும் நம்ம ஸ்கூல் புக்லேயே தான் இருக்குது. பீசஸ் ஆஃப் 8 அப்படின்னாக்க 8ல் ஒரு பங்கு அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் பிளாக் அண்ட் ப்ளூனா பேட்லி ப்ரூயிஸ்ட், கண் அப்படின்னு அடி வாங்கியிருந்தாங்கனாக்கா அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தாக்க பிளாக் அண்ட் ப்ளூ அப்படின்னு சொல்லுவாங்க, பேட்லி ப்ரூயிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் வைல்டு கூஸ் சேஸ், இது நமக்கு நிறைய தாட்டி டிஎன்பிசிலையும் கேட்டிருக்காங்க. நல்லா டிபார்ட்மெண்டல் எக்ஸாமில் கேட்கக்கூடிய ஃப்ரேசஸ்லையும் இதை வந்து கேட்டிருக்காங்க, வைல்டு கூஸ் சேஸ் அப்படிங்கிறது. இதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தாக்க ஃபூலிஷ் சர்ச், கண்மூடித்தனமாக ஓடிட்டு இருக்கிறது, அப்படியே கடன்னு ஓடிட்டு இருக்குது. அப்போ ஆன்சர் பார்க்கலாம். டேக் 5க்கு வந்து 1, பீசஸ் ஆஃப் 8க்கு வந்து ஸ்பானிஷ் காயின் 2, பிளாக் அண்ட் ப்ளூ பேட்லி ப்ரூயிஸ்ட் 3, அண்ட் வைல்டு கூஸ் சேஸ் 4. அப்போ ஆப்ஷன் நமக்கு என்னன்னா 1 2 3 4. ஸோ ஆன்சர் ஏ 1 2 3 4 அப்படிங்கிறதா நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தாக்க கரெக்டான ஆன்சர். பார்த்துக்கோங்க, திருப்பி சொல்கிறேன். மேட்ச் த ஃபாலோயிங் வித் ஃப்ரேசஸ், இது மாதிரி நமக்கு கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. சிங்கிளான ஃப்ரேசஸ் கூட நம்ம கேட்கலாம். ஏன்னா ஃப்ரேசஸ் அப்படிங்கும் போது நமக்கு நிறையா இருக்குது. இது வந்து இடியம்ஸில் வரும். இடியம்ஸு, ஃப்ரேசஸ்ஸு, அந்த ஃப்ரேசஸ்லேயே ப்ரிப்போஷனல் ஃப்ரேசஸ்னு ஒன்று இருக்குது. நார்மலான ஒரு ஃப்ரேசஸ் நமக்கு, அதாவது வேர்பல் ஃப்ரேசஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இது மாதிரி எல்லாத்தையுமே நம்ம கலந்து பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஸ்கூல் புக் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் 6th-லேருந்து 10th வரைக்கும் உள்ளதை கவர் பண்ணால் போதும். அது தனியாகவும் நம்ம ஒரு செக்ஷனாகவே கொண்டு போகலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? வென் வாஸ் ஹென்ரி வேன் டைக் பார்ன்? ஃபஸ்ட்டு ஹென்ரி வேன் டைக், வென் வாஸ் ஹென்ரி வேன் டைக் பார்ன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆப்ஷன் ஏ 1851, ஆப்ஷன் பி 1863, ஆப்ஷன் சி 1852, ஆப்ஷன் டி 1891 அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹென்ரி வேன் டைக் அப்படின்னாக்க யாரு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஹென்ரி வேன் டைக் யாரு அப்படின்னு பார்த்தாக்க லைஃப் போயமோட போயிட்டு தான் யாரு அப்படின்னு பார்த்தாக்க ஹென்ரி வேன் டைக். அவர் எப்போ பிறந்தாரு, அதுதான் வந்து நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தாக்க கொஸ்டின். எப்போ பிறந்தாரு? ஆப்ஷன் ஏ 1851, ஆப்ஷன் பி 1863, ஆப்ஷன் சி 1852, ஆப்ஷன் டி 1891. இதுக்கு கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தாக்க 1852. அதாவது ஹென்ரி வேன் டைக் நம்ம ஆல்ரெடி சொன்னதுதான். ஹென்ரி வேன் டைக் இவர் என்ன போயம் அப்படின்னாக்க லைஃப்ங்கிற போயட்டு தான் இவரோட பீரியட் நமக்கே தெரியும். என்ன அப்படின்னு பார்த்தாக்க நம்ம பார்ன் எப்போ சொன்னோம்? 1852. இந்த 1852லேருந்து 1933 இதுதான் யார் அப்படின்னு பார்த்தாக்க ஹென்ரி வேன் டைக்கோட பீரியட். இதில் இவரை பற்றி இன்னும் சில கொஷின்ஸும் நம்ம பின்னாடி வச்சிருக்கோம். அதனால எல்லாத்தையுமே ஃபுல்லாக இப்போயே சொல்லிடல, பின்னாடி சில கொஷின்ஸ் இருக்குது. முடிச்சதுக்கப்புறம் ஹென்ரி வேன் டைக்கை பற்றி லைஃப் போயிட்டோட ஒரு சின்ன பயோகிராஃபின்னு சொல்கிறதோட ஒரு மைண்ட் மேப் மாரி ஒரு சின்னதாக கடைசியாக எண்ட் ஆஃப் த செஷன் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தாக்க ஹென்ரி வேன் டைக் எப்போ பிறந்தாரு அப்படின்னு கேட்டாக்க 1852. இதுதான் அவர் பிறந்த வருஷம் அப்படிங்கிறது. அவரோட பீரியடும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1852லேருந்து 1933. என்ன போயம் அப்படின்னு பார்த்தாக்க லைஃப் போயம் அப்படின்ட்டு. அதுக்கு அடுத்த கொஸ்டின், ஹென்ரி வேன் டைக் வாஸ் அண்ட் டேஷ் போயட். என்ன போயட் அப்படி, என்ன நேஷனாலிட்டி அப்படிங்கிறத இதில் கேட்டிருக்காங்க. என்ன நேஷனாலிட்டி? ஆப்ஷன் ஏ பிரிட்டிஷ், ஆப்ஷன் பி ஐரிஷ், ஆப்ஷன் சி அமெரிக்கன்,
ஆப்ஷன் டி இந்தியன். 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஹென்ரி வேன் டைக் எந்த நேஷனாலிட்டி உடையவர், என்ன போயட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ பிரிட்டிஷ், ஆப்ஷன் பி ஐரிஷ், ஆப்ஷன் சி அமெரிக்கன், ஆப்ஷன் டி இந்தியன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 4ல் என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தாக்க இதுக்கு ஆப்ஷன் சி அமெரிக்கன். ஹீஸ் அன் அமெரிக்கன் போயட். இவர் என்னன்னாக்கா அமெரிக்காவை சேர்ந்தவர். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். என்ன இவரோட பீரியட் அப்படிங்கிறது, இவரை பற்றி பார்த்துக்கிறதுக்கு லைஃப் போயத்தை எழுதினவர் யார் அப்படின்னு பார்த்தாக்க ஹென்ரி வேன் டைக். இன்னொரு முக்கியமான இது என்னன்னாக்கா இவரோட பீரியட் சொல்கிறது 1852லேருந்து 1933 வரைக்கும். இவர் என்ன நேஷனாலிட்டி அப்படின்னு பார்த்தாக்கா அமெரிக்கன். இஸ் அன் அமெரிக்கன் போயட். அண்ட் ஒன் மோர் திங் என்ன அப்படின்னு பார்த்தா ஹீ செலக்டட் அஸ் ஃபார் த அமெரிக்கன் அவார்ட்ஸ் ஆஃப் லெட்டர்ஸ். அதுக்கு வந்து இவர் வந்து என்ன இருப்பார் அப்படின்னு பார்த்தாக்கா செலக்ட் பண்ணியிருப்பாங்க. இதுமாரி நிறைய இவரை பற்றி இருக்குது. நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஹென்ரி வேன் டைக் பற்றி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஒரு மைண்ட் மேப் இருக்கும் நமக்கு லாஸ்ட்டில் இந்த எண்ட் ஆஃப் த செஷனில். அதில் நம்ம வந்து இவரை பற்றி ஒரு குயிக் ரிவிஷன் மாரி நம்ம பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ஒரு குயிக்காக கடகடன்ட்டு ஒரு ரிவிஷன் மாரி இந்த செஷன் நம்ம எடுத்துப்போம். The word sonnet is derived from which language? ஓகே, வேர்ட் சோனட், சோனட்டுங்கிற வார்த்தை எந்த லாங்குவேஜ்லேருந்து எடுக்கப்பட்டது? derived from which language அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிரீக், லாட்டின், ஹெப்ரியூ, இட்டாலியன். ஓகே, சோனட் அப்படின்னா ஏன் இந்த கொஸ்டின் இங்கே வந்திருக்கு அப்படிங்கிற ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கணும். லைஃப் போயம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தாக்கா ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னாக்கா இது கைண்ட் ஆஃப் சோனட். இது வந்து ஒரு சோனட் தான். சோனட்னாவே என்ன அப்படின்னு பார்த்தாக்கா ஒரு 14 லைன்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் 8 லைன்ஸை வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தாக்கா ஆக்டெட் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் 6 லைனை என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தாக்கா செஸ்டெட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இந்த போயம் லைஃப் போயம் எடுத்து பார்த்தாவே ஒரு 2 கிட்டத்தட்ட உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லலாம், ஒரு 2 பேராகிராஃப் மாதிரி இருக்கும். தட் ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 8 ஸ்டான்ஸா, பேராகிராஃப்னு சொல்லக்கூட ஸ்டான்ஸா. ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸால பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 8 லைன் இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டான்ஸால பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 6 லைன் இருக்கும். அதை தான் ஆக்டெட் செஸ்டெட்னு சொல்கிறாங்க. அப்போ நான் திருப்பி சொல்கிறேன், சோனட்னாவே மொத்தம் எத்தனை லைன்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தாக்கா 14 லைன்ஸ் இருக்கும் நமக்கு. சோனட்னாவே 14 லைன்ஸ். இந்த 14 லைன்ஸ்ல ஃபர்ஸ்ட் 8 லைன் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தாக்க ஆக்டெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் 8 லைனை ஆக்டெட் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் 6 லைன்ஸ் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தாக்க செஸ்டெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இதெல்லாம் ஓகே. இப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஃபர்ஸ்ட் 8 லைன் ஆக்டெட், செகண்ட் 8 லைன் செஸ்டெட், இதெல்லாம் ஓகே. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன? சோனட் அப்படிங்கிறது என்ன லாங்குவேஜ்லேருந்து டெரைவ் பண்ணப்பட்டது அப்படின்னு பார்த்தாக்க இட்டாலியன் லாங்குவேஜ். சாரி, என்ன லாங்குவேஜ்லேருந்து டெரைவ் பண்ணப்பட்டதுனாக்க இட்டாலியன் லாங்குவேஜ்லேருந்து டெரைவ் பண்ணப்பட்டது. இதில் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். சோனட் அப்படின்னாவே என்ன அப்படின்னு பார்த்தாக்க ஒரு ஸ்மால் லிரிக், இல்லை ஒரு சின்ன சாங் அப்படிங்கிற மாதிரி ஒரு அர்த்தம். இது எந்த லாங்குவேஜ்லேருந்துனாக்க இட்டாலியன் சோனட்டோ அப்படிங்கிறது தான் இதோட வேர்ஷன். அதுலேருந்து தான் நம்ம என்னன்னாக்க அதாவது ஆரிஜின் வந்து சோனட்டோ, அதுலேருந்து தான் சோனட் அப்படிங்கிறது வரப்பட்டது. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இந்த லைஃப்ங்கிற போயம் சோனட் அப்படிங்கிறதுல தான், அதாவது ஒரு 14 லைன் கொண்ட ஒரு போயமாக தான் இருக்குது. நான் ஃபர்ஸ்ட் 8 லைன் ஆக்டெட், செகண்ட் அதாவது நெக்ஸ்ட் 6 லைன் வந்து செஸ்டெட் அப்படின்னு சொன்னோம். இதில் வந்து இன்னொன்று இருக்குது, இயாம்பிக் பென்டாமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியிருப்பாங்க. நம்ம போயத்தை படித்தவங்களுக்கு தெரியும். பின்னாடி கொடுத்துருப்பாங்க சோனட்னா என்ன அப்படின்னு கொடுத்துட்டு இதில் என்ன கையாளப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தாக்க இயாம்பிக் பென்டாமீட்டர் அப்படின்ட்டு. இந்த இயாம்பிக் பென்டாமீட்டர்னா ஒன்றுமே இல்லை, சிலபிஃபை பண்ணி பார்த்தாக்க ஒவ்வொரு லைனும் சிலபிஃபை பண்ணி பார்த்தாக்க 10 சிலபிஃபையாக இருக்கும். 10 வேர்ட்ஸ், அதாவது அந்த வேர்ட்ஸை சிலபிஃபை பண்ணி பார்த்தாக்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லைன் இருக்குது அப்படின்னாக்கா அந்த லைனை நம்ம சிலபிஃபை பண்ணி பார்த்தாக்க 10 சிலபஸில் வந்து இருந்துட்டு இருக்கும். அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தாக்க இயாம்பிக் பென்டாமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதில் தான் வந்து அந்த நடையில் தான் வந்து எழுதியிருப்பாங்க இது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் போய்டுவோம். ஓகே, வாட் வாஸ் த சீகல்ஸ் லெக் கலர்? ஓகே, சீகலோட லெக் கலர் என்ன அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தாக்க இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் ப்ரோஸ்லேருந்து உள்ளது. ஓகே, சீகலோட லெக் கலர் என்ன? ஆப்ஷன் ஏ பிளாக், ஆப்ஷன் பி கிரே, ஆப்ஷன் சி கிரீன், ஆப்ஷன் டி ப்ரௌன். 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. வாட் வாஸ் த சீகல்ஸ் லெக் கலர்? இங்கே சீகல் அப்படின்னு சொல்கிறது தட் யங் சீகல் இருந்ததுன்ட்டு இதுவும் நம்ம லெசன் படிக்கும்போது கிளியராக கொடுத்துருப்பாங்க. சின்ன சின்ன மைன்யூட்டான இடத்த தான் நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. சீகலுக்கான கலர் கொடுத்துருப்பாங்க. இதில் உள்ள வேற க்ரீன் கலரும் வந்து மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கும் இதே லெசனில். ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். ஆப்ஷன் ஏ பிளாக், ஆப்ஷன் பி கிரே, ஆப்ஷன் சி கிரீன், ஆப்ஷன் டி ப்ரௌன் அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் இருக்குது. இதுக்கான ஆன்சர் என்ன? வாட் வாஸ் த சீகல்ஸ் லெக் கலர்? சீகலோட லெக் கலர் என்ன அப்படின்னு பார்த்தாக்க கிரே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கிரே கலரில் தான் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தாக்க சீகலோட லெக் கலர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இது எங்கே கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தாக்க நம்ம ப்ரோஸ்லேயே பார்த்தாக்க சீகல் வந்து ஒத்த காலில் நின்றுட்டு இருந்தது பசியில் அப்படின்னு சொல்லிட்டு, அது கண்ணை மூடிட்டு அப்படியே நின்றுட்டு இருந்தது. கிளிஃப் ஓரமாக அந்த லெட்ஜ் ஓரமாக நின்றுட்டு இருந்தது அப்படின்னு சொல்லும்போது அதோட காலோட கலர் கொடுத்துருப்பாங்க கிரே அப்படின்னு சொல்லிட்டு. வேற இந்த ப்ரோஸில் மென்ஷன் பண்ணப்பட்ட கலர் என்ன அப்படின்னு பார்த்தாக்க க்ரீனை பற்றி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. க்ரீன் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா சியோட கலர் வந்து கிரீன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சியோட கலர் வந்து என்னவா இருந்தது அப்படின்னு பார்த்தாக்க கிரீன் கலரில் இருந்தது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது ஒரு ஃப்ளோர் மாரி கூட சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சீல வந்து கால் வச்சுது அப்படிங்கிறது ஒரு ஃப்ளோர் மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ வேற பிளாக்கு ப்ரௌன் மென்ஷன் பண்ணல. ஒயிட் பற்றி சொல்லியிருப்பாங்க. என்னன்னாக்க ஒரு ஃபிஷ்ஷை பற்றி சொல்லும் போது அது ஒரு சில்வரி ஒயிட் அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருக்கும். இன்னொன்று என்னன்னாக்க சீகலோட அப்பா வந்து
அதாவது ஃபாதர் வந்து அதோட பாடி கலர் வந்து ஒயிட் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்மளோட ப்ரோஸில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது மாதிரியான சின்ன சின்ன விஷயத்தையும் நீங்கள் என்னன்னாக்க டீட்டெயில்டாக கிளியராக படிச்சுக்கோங்க. கேரக்டர்ஸ் படிங்க, அந்த கேரக்டர்ஸோட ஆட்ரிபியூட்ஸ் என்னென்ன இருக்குது, எப்படி இருக்குது அப்படிங்கிறதே படிச்சுக்கோங்க. வேற முக்கியமான சில வார்த்தைகள் எல்லாமே படிக்கிறது இருக்கும் நமக்கு. ஸோ அது மாதிரியான கொஷின்ஸும் நமக்கு பின்னாடி இருக்குது, பார்ப்போம். விச் ஃபிஷ் வாஸ் ஆஃபர்டு டு யங் சீகல் பை ஹிஸ் ஃபேமிலி? அந்த சீகலுக்கு என்ன ஃபிஷ்ஷை வந்து அவங்க ஃபேமிலி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆப்ஷன் ஏ சார்டைன், ஆப்ஷன் பி டாக் ஃபிஷ், ஆப்ஷன் சி சாலமன், ஆப்ஷன் டி மெக்காரல். 4 ஃபிஷ் இருக்கு. என்ன ஃபிஷ் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. யங் சீகலுக்கு அவங்களோட ஃபேமிலி என்ன ஃபிஷ் ஆஃபர் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சார்டைனா, டாக் ஃபிஷ்ஷா, சாலமனா, மெக்காரலா அப்படின்னு சொல்லி 4 ஆப்ஷன் இருக்கு. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தாக்க டாக் ஃபிஷ். டாக் ஃபிஷ் தான் என்ன அப்படின்னு பார்த்தாக்க எப்போ அப்படின்னு பார்த்தாக்க ஒன் சீகல் வந்து தன்னோட ஃபர்ஸ்ட் ஃப்ளைட், அதாவது பறக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவங்க ஃபேமிலியோட சேர்ந்து என்ன கொடுத்துருப்பாங்க, ஃபேமிலி என்ன ஆஃபர் பண்ணியிருப்பாங்க, என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தாக்க டாக் ஃபிஷ். இதுவும் நம்ம ப்ரோஸில் தான் இருக்குது, லாஸ்ட்டில் கொடுத்துருப்பாங்க, தெளிவாக படிச்சுக்கோங்க. ஏன்னா நிறையா ஃபிஷ் வந்து இந்த லெசனில் வந்து ஒரு 3 டைப் ஆஃப் ஃபிஷ்ஷஸ் வந்து நம்ம சொல்லப்பட்டிருக்கோம். என்னென்ன அப்படிங்கிறத நான் இப்போ சொல்ல, ஏன்னா பின்னாடி பேக்கில் வந்து பார்த்தாக்கா இது ரிலேட்டடான கொஷின்ஸ் எல்லாமே வச்சுருக்கேன். ஒன்ஸ் முடிச்சோன்னே வேணால் நம்ம சின்னதாக ஒரு சம்மரைசேஷன் மாரி வேணால் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். ஸோ என்ன ஃபிஷ் வந்து சீகலுக்கு வந்து ஆஃபர் பண்ணப்பட்டது அவங்க ஃபேமிலியால் அப்படின்னு பார்த்தாக்க டாக் ஃபிஷ் அப்படிங்கிறது தான் ஆஃபர் பண்ணப்பட்டது அப்படிங்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் போயிட்டோம். இன் விச் யூனிவர்சிட்டி ஹென்ரி வேன் டைக் சர்வ்ட் அஸ் அன் இங்கிலீஷ் ப்ரொஃபஸர்? எந்த யூனிவர்சிட்டியில் ஹென்ரி வேன் டைக் வந்து இங்கிலீஷ் ப்ரொஃபஸராக இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு. இது லைஃப் போயம் ஹென்ரி வேன் டைக் பற்றி கொடுத்துருக்காங்க. நம்ம நிறையா ஹென்ரி வேன் டைக் பற்றி கொஷின்ஸ் வச்சுருக்கேன். என்ன அப்படின்னு பார்த்தாக்க ஆப்ஷன் ஏ ஏல் யூனிவர்சிட்டி, ஆப்ஷன் பி பிரின்ஸ்டன் யூனிவர்சிட்டி, ஆப்ஷன் சி நன்யாங் யூனிவர்சிட்டி, ஆப்ஷன் டி ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி. இந்த 4ல் எந்த யூனிவர்சிட்டியில் வந்து ஹென்ரி வேன் டைக் என்ன ப்ரொஃபஸர், இங்கிலீஷ் ப்ரொஃபஸராக இருந்தார்? ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இங்கிலீஷ் ப்ரொஃபஸராக அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. அது எந்த யூனிவர்சிட்டி அப்படிங்கிறதான் இந்த கொஷின். அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தாக்க ஆப்ஷன் ஏ ஏல் யூனிவர்சிட்டி, ஆப்ஷன் பி பிரின்ஸ்டன் யூனிவர்சிட்டி, ஆப்ஷன் சி நன்யாங் யூனிவர்சிட்டி, ஆப்ஷன் டி ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தாக்க பிரின்ஸ்டன் யூனிவர்சிட்டி அப்படிங்கிறது தான் ஆன்சர். என்ன அப்படின்னு பார்த்தா ஹென்ரி வேன் டைக் பற்றி நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். அவரோட பீரியட் என்னன்னு சொல்லிட்டோம். 1852லேருந்து 1933 வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இவர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தாக்க இங்கிலீஷ் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணியிருப்பார் பிரின்ஸ்டன் யூனிவர்சிட்டியில். எந்த பீரியடில் அப்படின்னு பார்த்தாக்க 1899லேருந்து 1923 வரைக்கும். இதெல்லாம் ரொம்ப முக்கியம், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்படி வேணாலும் கேட்கலாம். டேரெக்டாக இது மாதிரியே என்ன யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லி கூட கேட்கலாம். இல்லை எந்த இயரில் ஒர்க் பண்ணார் அப்படின்னு சொல்லி கூட கேட்கலாம். இல்லை என்ன பீரியடை சேர்ந்தவர், அவரோட பீரியடை கேட்கலாம். பர்த் வச்சோ இது வச்சோ, இல்லை வேறு ஏதாவது அவார்ட்ஸ் வாங்கியிருக்காரா அப்படிங்கிற மாதிரி ரிலேட்டடாகவும் கேட்கலாம். ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இவரோட பீரியட் வந்து நமக்கு ஆல்ரெடி தெரியும். இப்போ என்ன நம்ம அடிஷனாக நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தாக்க 1899லேருந்து 1923 வரைக்கும் அந்த பீரியடில் அவர் பிரின்ஸ்டன் யூனிவர்சிட்டியில் இங்கிலீஷ் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு. இதுதான் நமக்கு இன்றைக்கி தெரிஞ்சுக்கிற அடிஷனல் நியூஸாக இருக்கும் இந்த இதில். அதுக்கடுத்து டேரெக்டாக போயம்னாவே நமக்கு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா போயம் லைன்ஸு, ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சு, அபவுட் த போயட், இது மாதிரியான கொஷின்ஸ் எல்லாமே நமக்கு தொடர்ச்சியாக கேட்டுட்டு இருக்காங்க. பார்ட் பியில் உள்ளது. இதில் நம்ம பார்க்குறது என்னன்னாக்கா வாட் இஸ் த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் யூஸ்ட் இன் த பிலோ லைன்? இந்த கீழே கொடுக்கப்பட்ட லைனில் அதோட ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் என்ன அப்படிங்கிறது தான் நம்ம லைனை படிப்போம். இன் த டிம் பாஸ்ட் நார் ஹோல்டிங் பேக் இன் ஃபியர் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஃபஸ்ட் நமக்கு லைஃப் போயமில் உள்ள லைன் தான் அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். ஒரு தாட்டி அட்லீஸ்ட் எல்லா போயத்தோட லைனை ஒரு தாட்டி பார்த்துட்டா போங்க. ஈஸி தான், மீனிங் நம்ம படித்தாவே புரியும். நம்ம திருப்பி லாஸ்ட்டில் வந்து போயம்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம என்ன அப்படின்னு பார்த்தாக்கா லைன்ஸ் வச்சு நம்ம ஷார்ட்கட்ஸ் வச்சு நம்ம கொண்டு போகும். இப்போ என்னென்னா கொஷின் ஆன்சர் மெத்தடில், அதாவது எம்சிக்யூ மெத்தடில் தான் நம்ம இப்போ கொண்டு போயிட்டு இருக்கோம் கிளாஸஸை. ஒன்ஸ் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் லாஸ்ட் பார்ட்டில் நம்ம குயிக் ரிவிஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தாக்கா போயம்ஸ் எல்லாத்துமே முக்கியமான லைன்ஸு, அது எப்படி ஈஸியாக ஷார்ட்கட்ஸோட ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் கடைசியாக நம்ம பார்க்கலாம். இப்போ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னாக்கா ஆப்ஷன் ஏ சிமிலி, ஆப்ஷன் பி பர்சானிஃபிகேஷன், ஆப்ஷன் சி மெட்டஃபர், ஆப்ஷன் டி ரெப்பிடேஷன். ஃபர்ஸ்ட் இது எல்லாமே என்னன்னு தெரியணும். சிமிலினா என்ன, பர்சானிஃபிகேஷன் என்ன, மெட்டஃபர்னா என்ன, ரெப்பிடேஷன் என்ன, இது மாதிரி ஃபஸ்ட்டு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சில் உள்ள எலமெண்ட்ஸ் பற்றி நமக்கு ஃபஸ்ட்டு தெரிஞ்சிருக்கணும். சிமிலினா என்ன, மெட்டஃபர்னா என்ன, பர்சானிஃபிகேஷன், ரெப்பிடேஷன், டிரான்ஸ்ஃபர்ட் எபித்தட், ஆக்சிமோரன், ஆன்டிதெசிஸ், இது மாதிரி நிறையா இருந்திருக்கு. ஹைப்பர்போல், இதுமாரி நிறையா நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தாக்க ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சில் யூஸ் பண்ணுறக்கூடிய எலமெண்ட்ஸ் நிறையா இருந்துட்டு இருக்கு. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தாக்க மெட்டஃபர். ஏன் மெட்டஃபர் அப்படின்னு சொல்லி போகிறோம்னாக்க டிம் பாஸ்ட் அப்படின்ட்டு, இதுக்கு முன்னாடி ஒரு லைன் இருக்கும் டிம் பாஸ்ட் அப்படின்ட்டு. இங்கே இவரோட பாஸ்ட் வந்து ரொம்ப டார்க்காக இருந்தது அப்படிங்கிறத தான் இவர் எப்படி மீன் பண்ணுறாருனாக்கா டிம் பாஸ்ட்ன்ட்டு.
சிமிலி அப்படின்னாவே நமக்கு தெரியும் டேரெக்டாக லைக் அப்படிங்கிறது இல்லை ஆஸ் அப்படிங்கிறது நமக்கு டேரெக்டாகவே இருக்கும். அப்போ டேரெக்டாகவே கம்பேரிசன் அப்படிங்கிறது ரெண்டு திங்ஸுக்கு நடுப்புற நடக்கும். இங்கே அவர் என்ன சொல்கிறாருனாக்க இவரோட பாஸ்ட்டு டார்க்காக இருந்தது அப்படிங்கிறது தான் டிம் பாஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தாக்க மெட்டஃபர். இது வந்து இம்ப்ளைடு ஃபார்ம் ஆஃப் சிமிலி, அதாவது மறைஞ்சிருக்கு. இந்த லைக்குங்கிறது என்னவோ இல்லை ஆஸுங்கிறது என்ன இருக்குனாக்கா மறைஞ்சிருக்கு. இவரோட பாஸ்ட் வந்து ரொம்ப டார்க்காக இருந்தது. ஹிஸ் பாஸ்ட் இஸ் லைக் டார்க் அப்படிங்கிற மாதிரி தான் மீனிங் இதுக்கு. அவரோட பாஸ்ட் வந்து ரொம்ப டார்க்காக இருந்தது, அப்படி இருந்த போதில் எனக்கு பயம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இந்த லைன் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ டிம் பாஸ்ட் அப்படிங்கிற இந்த வார்த்தையை வச்சு நம்ம என்ன கன்க்ளூஷனுக்கு வரலாம் அப்படின்னு பார்த்தாக்க இது என்னன்னாக்கா மெட்டஃபர். இங்கே என்னன்னாக்கா அவரோட பாஸ்ட் டார்க்காக இருந்தது, ரொம்ப டிம்மாக இருந்தது, டல்லாக இருந்தது அப்படிங்கிறதான் மீனிங். ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தாக்க மெட்டஃபர் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். யா, ஐடென்டிஃபை த ரைமிங் வேர்ட்ஸ் ஆஃப் த கிவன் லைன்ஸ். சரி, ஓகே, ஆல்ரெடி பார்த்ததான். இந்த டிம் பாஸ்ட் நார் ஹோல்டிங் பேக் இன் ஃபியர் ஃப்ரம் வாட் த ஃபியூச்சர் வெயில்ஸ் பட் வித் எ ஹோல் அண்ட் ஹாப்பி ஹார்ட் தட் பேஸ் இட்ஸ் டோல் டு யூத் அண்ட் ஏஜ் அண்ட் ட்ராவல்ஸ் ஆன் வித் சியர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே என்ன கொடுத்துட்டாங்க, ரைமிங் வேர்ட்ஸ் ரைமிங் ஸ்கீம் அப்படின்னு கொடுத்துருக்கணும். ரைமிங் ஸ்கீம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்து, ரைமிங் வேர்ட்ஸ்னாக்க நான் தெரியும், இங்கே ரைமிங் ஸ்கீம் என்ன அப்படிங்கிறத நம்ம கொஸ்டினாக இருந்திருக்கணும். சரி, ஓகே, வேர்ட்ஸுக்கு பதிலாக ஸ்கீம்னு வச்சுக்கோங்க. ஸோ நம்ம திருப்பி லைனை படிக்கிறேன். இந்த டிம் பாஸ்ட் நார் ஹோல்டிங் பேக் இன் ஃபியர் from what the future wails but with a whole and happy heart that pays its toll to youth and age and travels on with cheer அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆப்ஷன்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்கனாக்கா ஏஏபிபி, ஆப்ஷன் பி ஏபிஏபி, ஆப்ஷன் சி ஏபிசிடி, ஆப்ஷன் டி ஏபிபிஏ. ஸோ நமக்கு ரைமிங் ஸ்கீம்னாவே என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தாக்க ஒவ்வொரு லைனோட லாஸ்ட்டுக்கு போய்டும், ஈஸியாக பண்ணிவிடுவோம், லாஸ்ட்டுக்கு போய்டும். அதில் வந்து முடிகிற சவுண்ட்ஸ் வந்து நமக்கு சேமாக இருக்க மாதிரி இருக்கா, ஒரே மாதிரியான சவுண்ட்ஸில் முடிஞ்சதுனாவே நம்ம எடுத்துக்க வேண்டியதான். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், ஃபியர் அப்படின்னு இருக்கு, ஃபியர் ஏ அப்படின்னு எடுத்துக்கிறேன், ஃபியர் இயர் அப்படிங்கிற மாதிரி இங்கே முடியுது. ஹோல் இதுக்கு கம்பேரிசன் இருக்கா, இல்லை, இது வேற மாதிரி இருக்குது, இதோட சவுண்ட் வேற மாதிரி இருக்குது, முடிகிறது ஹோல் அப்படின்னு இருக்குது. ஸோ நான் இதை பீன்னு எடுத்துக்கிறேன் இந்த ஹோல் வச்சு. அதுக்கடுத்து டோல், இங்கே பாருங்கள், ஹோல் டோல் ரெண்டுத்துக்குமே நீங்கள் சொல்லி பாருங்கள். சவுண்டு கிட்டத்தட்ட என்ன இருக்குனாக்கா, கிட்டத்தட்ட இல்லை, ஆல்மோஸ்ட் ஒரு சிமிலாரிட்டி இருக்குது, ரெண்டு சவுண்டுக்குமே ஒரு சிமிலாரிட்டி இருக்குது. ஸோ ஹோல் டோல் இந்த சவுண்டை வச்சு இது பீனாக்க இதுவும் பி அப்படின்னு சொல்லி போட்டுட்டேன். சீர் அப்படின்னு ஃபியர் சியர் அப்படின்னு சொல்லிட்டு, ஃபியர் சியர் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுமே பார்த்தீங்கன்னாக்கா சவுண்டுக்கு சிமிலாரிட்டி இருக்குது. அப்போ இங்கே ஏ அப்படிங்கும்போது இங்கே ஏ அப்படின்ட்டு இது மாதிரி தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தாக்கா ரைமிங் ஸ்கீம் கொடுக்கணும். சவுண்டோட சிமிலாரிட்டிஸ் வச்சு தான் நம்ம கொடுக்க போகிறோம். அது ஒவ்வொரு லைனோட லாஸ்ட் வேர்டோட சவுண்டோட சிமிலாரிட்டி வச்சு தான் ஃபியர் சியர் ஹோல் டோல் அப்படின்னு இருக்கு. ஸோ இதை நம்ம ரெண்டு பேரும் என்னென்னு வச்சுக்கிறோம்னாக்கா பிபின்னு வச்சுக்கிறோம். ஸ்டார்டிங் ஏ, இங்கே ஏ. ஸோ ஏபிபிஏ இதான் வந்து இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா ஆப்ஷன் டி ஏபிபிஏ இதுதான் நமக்கான ஆன்சர். ஓகேவா, ரைமிங் ஸ்கீம் பார்க்கும்போது இதுமாரி தான் பார்க்கணும். ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து போடுங்க. ரொம்ப சிம்பிள் தான், ரைமிங் ஸ்கீம் தான். இது மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ இதுவும் பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா. வாட் வாஸ் த நேஷனாலிட்டி ஆஃப் லியம் ஓ ஃப்ளேகட்ரி. சரி, ஓகே, ஃப்ளெகர்ட்டி பற்றி ஃபஸ்ட் தெரியும்னாக்க, லியம் ஓ ஃப்ளெகட்ரி பற்றி தெரியும்னாக்க இவர் ஃபஸ்ட்டு என்ன இவர் வந்து ப்ரோஸ் எழுதுனதான் நம்ம பார்த்தா தான். த ஃபஸ்ட் ஃப்ளைட் அப்படிங்கிற ப்ரோஸ் எழுதுனவர் தான் இவர். இவரோட வருஷம் தான் இப்போ சொல்ல, ஏன்னா பின்னாடி கொஸ்டின்ஸ் வச்சிருக்கேன். இவரோட வருஷத்தை பற்றி தான் நான் இப்போ சொல்ல. இவர் என்ன நேஷனாலிட்டியை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பிரிட்டிஷ், அமெரிக்கன், அயர்லாந்து, ஸ்காட்லாந்து 4 ஆப்ஷன் இருக்குது. ஸோ நேஷனாலிட்டி ஆஃப் லியம் ஓ ஃப்ளேகட்ரி, அவரோட நேஷனாலிட்டி என்ன நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பிரிட்டிஷ், அமெரிக்கன், அயர்லாந்து, ஸ்காட்லாந்து. இதுக்கான ஆன்சர் நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தாக்க அயர்லாந்து தான் ஆன்சர். இதுக்கான ஆன்சர் வந்து நமக்கு அயர்லாந்து தான். இவரை பற்றி இன்னொன்று என்ன தெரியும்னாக்கா, லியம் ஓ ஃப்ளேகட்ரியோட நேஷனாலிட்டி நமக்கு கேட்டிருக்காங்க, அதுக்கு அயர்லாந்து சொல்லியாச்சு. இவர் அயர்லாண்டில் ஆரம்பிக்கப்பட்ட கம்யூனிஸ்ட், ஃபவுண்டர் ஆஃப் கம்யூனிஸ்ட் பார்ட்டி. எங்க அப்படின்னு பார்த்தா அயர்லாண்டில் ஆரம்பிக்கப்பட்ட கம்யூனிஸ்ட் பார்ட்டியோட என்னவா இருந்திருக்காருனாக்கா ஒன் ஆஃப் த ஃபவுண்டர், கம்யூனிஸ்ட் பார்ட்டியோட ஃபவுண்டராக இருந்திருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுவும் நம்ம புக்லேயே இருக்குது, பின்னாடி இருக்குது. ஸோ இதை கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. இன்னும் இவரை பற்றியான கொஷின்ஸ் வந்து பின்னாடி இருக்குது, அதனால நான் பெருசாக ரிவீல் பண்ணிடல, இப்போயே ஃபுல்லாக சொல்லிடல. ஸோ நேஷனாலிட்டி ஆஃப் லியம் ஓ ஃப்ளேகட்ரி என்ன அப்படின்னு பார்த்தாக்க அயர்லாண்டை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவர் என்னன்னாக்கா கம்யூனிஸ்ட் பார்ட்டியோட ஒன் ஆஃப் த ஃபவுண்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா. சூஸ் த கரெக்ட் சினானிம் ஆஃப் த கிவன் வேர்டு. சினானிம் வச்சிருக்கோம். இது என்னன்னாக்கா சினானிம்ஸ் எல்லாமே எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தாக்கா கிளாஸரி, நம்ம புக்குக்கு நம்ம ஒவ்வொரு ப்ரோஸ் முடிஞ்சதுக்கு கீழே இருக்கும், ஒவ்வொரு போயம் முடிஞ்சதுக்கு கீழே இருக்கும், கிளாஸரி இருக்கும், சினானிம்ஸ் இருக்கும். அதை படித்தாவே நமக்கு போதுமானாக்கா தாராளமாக அதை படித்தாவே போதும். 1 கொஷின் வேணால் 1 or 2 கொஷின் வேணால் வெளிலேருந்து வரலாம். அதுவும் கிட்டத்தட்ட சிமிலாரிட்டி இருக்கும், நம்ம ஈஸியாக போடுற மாதிரி தான் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் சான்சஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தாக்கா நம்ம ஸ்கூல் புக்கில் உள்ள
சினானிம்ஸ், ஆண்டனிம்ஸ், ஃப்ரேசஸ், இடியம்ஸ் இது எல்லாமே இது ஸ்கூல் புக்கில் உள்ளது மட்டும் படித்தா போதும். ஸோ இப்போ இதுக்கு வந்துடும் சூஸ் த கரெக்ட் சினானிம் ஆஃப் த ஃபார் த கிவன் வேர்ட். வெட்டுனாக்க என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. டு ஷார்பன், டு கில், டு டாக் ஸ்லோலி, சேட்லி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்ன ஆப்ஷனாக இருக்கும்? சூஸ் த கரெக்ட் சினானிம் ஃபார் த கிவன் வேர்ட். வெட்டுனாக்க அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தாக்க டு ஷார்பன். இது எந்த லெசனில் இருக்குனாக்கா லைஃப் லெசன்லேயே இருக்கும். அதோட அவங்க அம்மா என்ன, அதாவது யங் சீகளோட அம்மா வந்து தன்னோட பீக்கை வந்து இது பண்ணிட்டு இருப்பாங்க, அந்த ராக்கில் வச்சு வெட் பண்ணிட்டு இருப்பாங்க, ஷார்பன் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இது நம்ம த ஃபர்ஸ்ட் ஃப்ளைட்டோட ப்ரோஸ்லேயே இருந்துட்டு இருக்கும். ஸோ அதை க்ளாசரி எல்லாமே நீங்கள் பார்த்துக்கோங்க. பின்னாடி நம்ம எடுத்துகிட்டு போவோம். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் பின்னாடி எடுத்துகிட்டு போவோம் எல்லாமே. வாட் வாஸ் த ஃபிஷ் கேப்சர்டு பை ஹிஸ் பிரதர்? இங்கே ஹிஸ்ஸுங்கிறது யங் சீகல். நம்ம ஆல்ரெடி சொன்னோம் ஃபஸ்ட்டே பார்க்கும்போது. என்ன ஃபிஷ் வந்து ஆஃபர் பண்ணப்பட்டது யாருக்கு அப்படின்னு பார்த்தாக்கா யங் சீகளுக்கு. ஆஃப்டர் ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட், அவனோட ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டுக்கு அப்புறம் யங் சீகளுக்கு என்ன ஃபிஷ் ஆஃபர் பண்ணப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். என்ன ஃபிஷ் அப்படின்னு அப்போ சொல்லியிருந்தோம் அப்படின்னாக்கா டாக் ஃபிஷ் அப்படிங்கிறது த ஃபிஷ் ஆஃபர்டு பை த ஃபேமிலி ஆஃப் யங் சீகல். யங் சீகளோட ஃபேமிலி வந்து ஆஃபர் பண்ணது என்ன அப்படின்னு பார்த்தாக்கா டாக் ஃபிஷ் அப்படிங்கிறது. இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா யங் சீகளோட பிரதர். ஆக்சுவலாக பிரதர் அப்படின்னாக்க யங் சீகளுக்கு ஃபஸ்ட்டு 2 பிரதர் ஒரு சிஸ்டர் இருப்பாங்க. நம்ம அது லெசன் ஸ்டார்டிங்லேயே கொடுத்துருப்பாங்க. 2 பிரதர் அண்ட் அ சிஸ்டர்னு சொல்லிட்டு எல்லாமே ஒரே இடத்துல தான் ஹேட்ச் ஆனது அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. 2 பிரதரும் ஒரு சிஸ்டரும் இருக்கிறதா சொல்லியிருப்பாங்க. இங்கே கேட்குறது என்னன்னாக்கா அதில் ஒரு பிரதருக்கு அதில் ஒரு பிரதர் என்ன ஃபிஷ் கேப்சர் பண்ணாங்க அப்படின்ட்டு. ஆப்ஷன் ஏ சார்டைன், ஆப்ஷன் பி டாக் ஃபிஷ், ஆப்ஷன் சி ஹெர்ரிங், ஆப்ஷன் டி மெக்கேரல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 4 ஃபிஷ்ல என்ன ஃபிஷ் அப்படின்னு நம்ம ஸ்டார்டிங்லேயே சொன்னோம். ஃபிஷ் ரிலேட்டடான ஒரு 3 டைப்ஸ் ஆஃப் ஃபிஷ்ஷஸ் வந்து இருக்கும். ஃபிஷ் ரிலேட்டடான கொஷின்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இதுக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா ஆன்சர் என்ன அப்படின்னாக்கா ஹெர்ரிங் அப்படிங்கிறதா. ஹெர்ரிங் அப்படின்னாக்கா ஒரு சில்வரி ஃபிஷ், ஒரு ஒயிட் சில்வரி ஃபிஷ். இதை தான் வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தாக்கா யங் சீகளோட பிரதர் வந்து கேப்சர் பண்ண ஃபிஷ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த கொஷின் போயிடலாம். வாட் வாஸ் ஃபவுண்ட் ஆன் த ஃபார் எண்ட் ஆஃப் ஹிஸ் லெஜ்? ஓகே, பசியில் வந்து சீகள் வந்து நின்றுட்டு இருக்கும் எங்கே அப்படின்னாக்கா ஆப்போசிட் சைடில், அவங்க அப்பா நிற்கிறதுக்கான ஆப்போசிட் சைடில் என்ன ஃபிஷ் ஃபவுண்ட் பண்ணப்பட்டது ஃபார் எண்ட் ஆஃப் த லெஜ்ல? என்ன ஃபிஷ்ன்னு சொல்கிறதோட என்ன ஃபவுண்ட் பண்ணப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுலேயும் 4 ஆப்ஷன் இருக்குது. ட்ரைடு பீஸ் ஆஃப் மெக்கேரல் ஸ்டைல், ட்ரைடு பீஸ் ஆஃப் சாலமன் ஸ்டைல், ட்ரைடு பீஸ் ஆஃப் சார்டைன் ஸ்டைல், ட்ரைடு பீஸ் ஆஃப் டாக் ஃபிஷ். நம்ம ஆல்ரெடி சொன்னாச்சு டாக் ஃபிஷ் எப்போ அப்படின்னாக்கா நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. டாக் ஃபிஷ் எப்போ அப்படின்னாக்கா சீகள் வந்து பறந்ததுக்கப்புறம், தன்னோட ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டை பண்ணதுக்கப்புறம், சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணதுக்கப்புறம் அவங்களோட ஃபேமிலியால் ஆஃபர் பண்ணப்படுறது. ஏன்னா 24 மணி நேரமாக எதுவுமே சாப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு தான் லெசனே ஆரம்பிச்சிருக்கும். ஸோ அதுக்கு அடுத்தது கொடுக்கப்படுறது தான் எனக்கு டாக் ஃபிஷ் அப்படிங்கிறது. ஹெர்ரிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தாக்கா அது ஒரு சில்வரி ஒயிட் ஃபிஷ் அப்படின்னு சொன்னால் அது யாரால் கேப்சர் பண்ணப்பட்டது, அந்த ஃபிஷ்ஷை யார் பிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தாக்கா சீகளோட பிரதர் கேப்சர் பண்ணதான் நம்ம சொல்லி பார்த்துருப்போம். அதுதான் என்ன அப்படின்னு பார்த்தாக்கா ஹெர்ரிங் அப்படிங்கிற ஃபிஷ். இங்கே என்ன கேட்டிருக்காங்கனாக்க அதோட லெஜ்ஜில், அதாவது அவங்க அப்பா அம்மாவுக்கு ஆப்போசிட் சைடில் தான் அவங்க நின்றுருப்பாங்க. அவங்க ஃபேமிலியாக அந்த சைடு நிற்பாங்க. இதுக்கு ஆப்போசிட் சைடில் தான் யார் அப்படின்னு பார்த்தாக்கா சீகள் நின்றுட்டு இருப்பாப்புல. அந்த சீகள் நின்றுட்டு இருந்த அவங்க அங்கே ஹிஸ்ஸுங்கிறது தட் யங் சீகள். இந்த ஹிஸ்ஸுங்கிறது யங் சீகள். இது இருந்த லெஜ்ஜில் அந்த ஏரியாவில் என்ன காணப்பட்டது, என்ன இருந்தது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இங்கே என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தாக்கா ஆப்ஷன் ஏ ட்ரைடு பீஸ் ஆஃப் மெக்கேரல் ஸ்டைல் இதுதான் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. இது நம்ம எல்லாமே புக்கில் தான் இருக்குது. ஸோ தெளிவாக படிங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம் நம்ம. ஓகே, ஐடென்டிஃபை த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இன் த ஃபாலோயிங் லைன். ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் கொடுத்துருக்காங்க. டு யூத் அண்ட் ஏஜ் அண்ட் ட்ராவல்ஸ் ஆன் வித் சீர், ஸோ லெட் த வே வின் அப் த ஹில் ஆர் டவுன், ஓ ரஃப் ஆர் ஸ்மூத் த ஜேர்னி வில் பி ஜாய் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தாக்கா ஆப்ஷன் ஏ ஆன்டிதெசிஸ், ஆப்ஷன் பி மெட்டஃபர், ஆப்ஷன் சி பர்சானிஃபிகேஷன், ஆப்ஷன் டி சிமிலி அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஐடென்டிஃபை த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இன் த ஃபாலோவிங் லைன்ஸ். டு யூத் அண்ட் ஏஜ். ஓகே, டேரக்டாக வந்துடலாம். டு யூத் அண்ட் ஏஜ் அண்ட் ட்ராவல்ஸ் ஆன் வித் சீர், ஸோ லெட் த வே விண்ட் அப் த ஹில் ஆர் டவுன், ஓவர் ரஃப் ஆர் ஸ்மூத் த ஜேர்னி வில் பி ஜாய். ரஃப் ஆர் ஸ்மூத். சரி, ஓகே. இப்போ நம்ம ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னாக்கா ஆன்டிதெசிஸ், மெட்டஃபர், பர்சானிஃபிகேஷன், சிமிலி அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் இருக்குது. ஸோ மெட்டஃபர், பர்சானிஃபிகேஷனாக நம்ம ஆல்ரெடி சொன்ன பர்சானிஃபிகேஷன் அப்படிங்கும்போது ஹியூமனோட குவாலிட்டி இல்லை அப்ட்ராக்ட்ஸ் இல்லை ஏதோ ஆட்ரிபியூட்ஸை ரிலேட் பண்ணி வரமே இருந்ததுனாக்கா பர்சானிஃபிகேஷன். இப்போ ஒரு ஹியூமன் கேரக்டர்ஸோ உள்ள ட்ரைட்ஸை வந்து ஒரு நான் லிவிங் திங்க்கு கொடுக்கும்போது தான் நமக்கு பர்சானிஃபிகேஷன் அப்படின்னு சொல்ல போகிறோம். மெட்டஃபர் அப்படின்னாக்கா நம்ம ஆல்ரெடி சொன்னோம் இம்ப்ளைட் ஃபார்ம் ஆஃப் சிமிலி, சிமிலி வந்து டேரக்ட் கம்பேரிசன். ஆன்டிதெசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு கன்க்ளூஷனுக்கு வந்துடலாம். பட் இப்போ இன்னொன்று, ஏன் இது ஆக்சிமோரன் சொல்லக்கூடாது? வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் அன் ஆன்டிதெசிஸ் அண்ட் அன் ஆக்சிமோரன்? ஆக்சிமோரனுக்கும் ஆன்டிதெசிஸ்க்கும் என்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா
இப்போ இங்கே பாருங்களேன், டு யூத் அண்ட் ஏஜ், ஹில் டவுன், ரஃப் ஸ்மூத், இது எல்லாமே ஆப்போசிட் மீனிங்ல தான் இருக்கு. ஸோ ஆன்டிதிசிஸ்னாவே என்ன அப்படின்னு பார்த்தாக்கா கான்ட்ரடிக்டடாக இருக்கும், ஆப்போசிட்டாக இருக்கும். அப்போ ஆக்சிமோரனும் கான்ட்ரடிக்டடாக தான் இருக்கும், ஆப்போசிட்டாக தான் இருக்கும். அப்போ என்ன வித்தியாசம் இதுக்கு அப்படின்னு பார்த்தாக்கா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆக்சிமோரனுக்கான ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஆக்சிமோரனுக்கான ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஆர்கனைஸ்டு சாவோஸ் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோம். ஆர்கனைஸ்டு சாவோஸ். ஆர்கனைஸ்டு அப்படின்னாவே ஒழுங்கா, ஸ்ட்ரக்சரலா, இல்லை ஒழுங்கா அப்படிங்கிற மாரி உள்ள ஒரு மீனிங். அதாவது ஒரு நல்ல ப்ராப்பரான மேனரில் இருக்கு அப்படிங்கிறது தான் என்ன அப்படின்னாக்கா ஆர்கனைஸ்டு அப்படிங்கிறதுக்கு. சாவோஸ் அப்படின்னாக்கா ஒழுங்கற்ற முறையில் கண்ணா அப்படின்னா கலைஞ்சு கிடக்கு அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். இங்கே பாருங்களா, ஆர்கனைஸ்டு சாவோஸ். இல்லை ஃப்ளிங் கேட்ச், இது நம்ம போன சிலபஸில் இருக்கும்போது பார்த்துருப்போம். ஃப்ளிங் கேட்ச் ஸ்பைடரோட ஒரு இதில் ஒரு போயமில் பார்த்துருப்போம். ஃப்ளிங் கேட்ச்னு. ஃப்ளிங் அப்படின்னாக்க த்ரோ பண்ணுறதுன்னு அர்த்தம், விட்டேறதுன்ட்டு. கேட்ச் அப்படின்னாக்க பிடிக்கிறது. பாருங்களா, ஆப்போசிட் மீனிங் ஒரே வார்த்தையில் பக்கத்தில் இருந்தால், இது ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். ஆப்போசிட்டான தட் கான்ட்ரடிக்டட் வேர்ட்ஸு ஒரே வார்த்தை மாதிரி பக்கத்தில் இருந்ததுனாக்க தட் இஸ் ஆக்சிமோரன். ஒரே இதுக்குள்ளார இல்லைனாக்கா ஆன்டிதிசிஸ் அப்படின்னு போட்டுருங்க. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்கிறதுக்காக. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னாக்கா ஆன்டிதிசிஸ். ஈவன் தோ யூத், ஏஜ், ஹில், டவுனு, ரஃப், ஸ்மூத், இது எல்லாமே ஆப்போசிட் மீனிங்கில் தான் நமக்கு இருக்குது. இருந்த போதிலும் இங்கே பாருங்களா, ஆறு ஏதோ ஒரு ஃப்ரேசஸில் வரும். இங்கே ஒரு ஆறு, அண்டு, இது மாதிரி வார்த்தைங்க வந்து பிரிக்கும் போது அதை என்னன்னு வச்சுக்கோங்க அப்படின்னாக்கா ஆன்டிதிசிஸ்னு வச்சுக்கோங்க. இது மாதிரி டேரெக்டாகவே வந்ததுனாக்கா ஃப்ளிங் கேட்ச், ஆர்கனைசர் சாவோஸ், இது மாதிரி பக்கத்தில் நியரஸ்டாகவே இருந்ததுனாக்கா, வார்த்தைகள் இருந்ததுனாக்கா அது எல்லாமே என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தாக்கா ஆக்சிமோரனாக இருக்கும். சரி, ஓகே. இது என்னன்ட்டு நம்ம திருப்பி பார்க்கலாம். ஆக்சிமோரன் அடுத்தடுத்த போயம்ஸ் வரும், அதுவும் ஆக்சிமோரன் ரிலேட்டடான போயம்ஸ் நமக்கு நிறைய இருக்குது. ஆன்டிதிசிஸ் உள்ள போயம் இருக்குது, அதையும் நம்ம தெளிவாக பார்ப்போம். இப்போதைக்கு உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தாக்க ஆர்கனைசர் சாவோஸ், ஃப்ளிங் கேட்ச், இது மாதிரியான வார்த்தைங்க ஆப்போசிட்டான வேர்ட்ஸ் பக்கத்துலேயே நியரஸ்டாகவே, அதுக்கு அடுத்ததாகவே வெரி நியரஸ்ட் அப்படிங்கலாம், பக்கத்துலேயே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இது எல்லாமே ஆன்டிதிசிஸ் அப்படிங்கும்போது ஏதோ ஒரு வந்து பிரிக்கிற மாரி ஒரு ப்ரிப்போஷனோ இல்லை ஒரு கன்ஜெக்ஷனோ இல்லை வேறு ஏதோ ஒன்று வந்து பிரிக்கிற மாரி இருந்ததுனாக்கா அது என்னன்னாக்கா ஆன்டிதிசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ஃபைண்ட் அவுட் த கரெக்ட் ஆன்சர் ஃப்ரம் த ஆப்ஷன் ஃபார் த ஃபாலோவிங் இடியம். த லயன்ஸ் ஷேர். ஓகே, இந்த இடியம்கான மீனிங் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. த லயன்ஸ் ஷேர் அப்படின்னாக்க என்ன? ஆப்ஷன் ஏ லார்ஜஸ்ட் போர்ஷன், ஆப்ஷன் பி ஹங்க்ரி, ஆப்ஷன் சி ஹண்டிங், ஆப்ஷன் டி இன் டிஃபிகல்ட் சுச்சுவேஷன். இதுக்கான அர்த்தம் என்ன, ஆன்சர் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபைண்ட் அவுட் த கரெக்ட் ஆன்சர் ஃப்ரம் த ஆப்ஷன் ஆஃப் த ஃபாலோயிங் இடியம். லயன்ஸ் ஷேர் அப்படின்னாக்க என்ன அப்படின்ட்டு இது நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கா? கண்டிப்பாக ஸ்கூல் புக்கில் இருக்குது, எல்லாமே நம்ம ஸ்கூல் புக்கில் தான் இருக்குது. ஸோ அதை படித்தா மட்டுமே போதுமா? தாராளமாக போதும், அதை மட்டுமே படிப்போம். இதுக்கான ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தாக்கா லார்ஜஸ்ட் போர்ஷன். ஞாபகம் வச்சுக்கோங்க, லயன் தான் என்ன அப்படின்னாக்கா சிங்கம் தான் காட்டுக்கே ராஜா அப்படின்னு நம்ம தான் சொல்கிறோம். காட்டுக்கே ராஜா அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு இருக்கு. அதுக்கு தான் எப்போதுமே என்னன்னாக்கா பெரிய போர்ஷன், ஏதோ ஒன்று வேட்டையாடு இருந்ததுனாக்கா பெரிய போர்ஷன் யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தாக்கா லயனுக்கு தான் கிடைக்கும் அப்படிங்கிற லயன்ஸ் அப்படிங்கிறத அதை மீன் பண்ணுறாங்க. அப்போஸ்ட்ரோஃபியஸ் தட் லயனோட ஷேர் அப்படின்ட்டு. லயனோட ஷேர் எப்போதுமே எப்படி இருக்குனாக்கா பெருசாக இருக்குன்னா காட்டுக்கே ராஜா தானே எப்போதுமே பெருசாக வச்சுப்பாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு லார்ஜஸ்ட் போர்ஷன் இதுதான் இதுக்கான ஆன்சர். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்த்துடலாம். Find out the correct answer from the option for the following idiom. இன்னொரு idiom, a couch potato அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க, நிறைய தாட்டி கேட்டிருக்காங்க எக்ஸாமில். இப்போன்னு மட்டும் இல்லை, பழைய குரூப் 2 கூட இதேமாதிரி கொஷின்ஸ் வந்துட்டு இருக்கு. a couch potato அப்படின்னு சொல்லிட்டு. ஆப்ஷன் ஏ லேசி, ஆப்ஷன் பி டிவி அடிக்டட் பர்சன், ஆப்ஷன் சி நாட்டி, ஆப்ஷன் டி போத் ஏ அண்ட் பி. a couch potato அப்படிங்கிறதுக்கு கவுச் பொட்டேட்டோ அப்படின்னாக்கா என்னன்னாக்க லேசியாக இருக்க ஆள், லேசியானா கொஞ்சம் சோம்பேறியாக இருக்க ஆள், அவங்கள தான் என்னன்னு சொல்லுவாங்கனாக்கா கவுச் பொட்டேட்டோ. ஒரு இடியமில் சொல்லும்போது கவுச் பொட்டேட்டோ. ஆஸ் வெல் அஸ் டிவி அடிக்டட் பர்சன், டிவிலேயே உட்காந்துக்கிட்டே இருந்துட்டு இருக்காங்க, வேறு எதுவுமே இல்லாமல் டிவியே பார்த்துக்கிட்டு சும்மா அப்படியே உட்காந்துட்டே இருக்காங்க, ஐடியலாக இருக்காங்க அப்படின்னாக்க அவங்களும் வருவாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தாக்க போத் ஏ அண்ட் பி ரெண்டுமே தான். கவுச் பொட்டேட்டோக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தாக்க போத் ஏ அண்ட் பி, லேசி அண்ட் டிவி அடிக்டட் பர்சன். இது எல்லாமே நம்ம ஸ்கூல் புக்கில் தான் இருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். From what the future wails but with a hole, what is the figure of speech implied here? லைஃப் போயம் தான், திருப்பி மெட்டஃபர், பர்சனிஃபிகேஷன், சிமிலி, ஆக்சிமோரன் அப்படின்னு சொல்லிட்டு. From what the future wails but with a hole. ஓகே, வெயில்ஸ் அப்படின்னாக்க என்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. வாட் த ஃபியூச்சர் வெயில்ஸ். வெயில்ஸ் அப்படின்னாக்க என்ன அப்படின்னு பார்த்தாக்க ஏதோ ஒரு கிளாத்னால கவர் பண்ணப்பட்டிருக்கு, மூடப்பட்டிருக்கு, கிளாத்னால ஒரு ட்ரெஸ் மாரி ஒரு மூடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஃபியூச்சர் எப்படியாவது போய் கிளாத் மாரி போட்டு மூட முடியுமா? கிளாத் போட்டுக்கிறது பண்ணுறது எல்லாமே யாரோட கேரக்டர் அப்படின்னு பார்த்தாக்க ஹியூமனோட கேரக்டர்.
ஆனால் ஃபியூச்சர் இங்கே என்ன சொல்லுவாங்க, ஃபியூச்சர் எனக்கு என்னவா தான் இருந்தாலும் நான் அதை பற்றி பயப்பட போகிறது இல்லை. என்ன தான் எனக்கு ஃபியூச்சர் வந்து மூடி இருந்தாலும்னாக்கா என்னென்னு தெரியாமல் திரையிடப்பட்டிருந்தாலும், வெயில்ஸுங்க அப்படிங்கிறதுக்கு இங்கே அர்த்தம் என்ன அப்படின்னாக்கா திரையிடப்பட்டிருந்தது. திரையினாக்கா க்ளோஸ் பண்ணியிருந்தாலும், என்ன தான் ஃபியூச்சர் வந்து எனக்கு ஒரு கிளாத் மாதிரி என்ன உள்ளார இருக்குன்னு தெரியாமல் இருந்தாலும் நான் பயப்பட போகிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இந்த போயமில் இருக்கும். இங்கே வெயில்ஸ் அப்படிங்கிறது என்னன்னாக்கா கவர் பண்ணப்பட்டிருக்கு, கிளாத்னால கவர் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிறதான் இதில் அர்த்தம். ஸோ கிளாத்னால கவர் பண்ணுறது, ட்ரெஸ் மாதிரி போடுறது எல்லாமே யாரோட குவாலிட்டி, யாரோட ஆட்ரிபியூட்ஸ் அப்படின்னு பார்த்தாக்க ஹியூமனோட ஆட்ரிபியூட்ஸ். அதை வந்து ஒரு ஃபியூச்சர்னாக்கா நமக்கு லிவிங்கே கிடையாது, அதுக்கு ஒரு மீன் பண்ணி சொல்கிறதுனால இங்கே என்ன ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் பேர்டன் இருக்குனாக்கா பர்சானிஃபிகேஷன். ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தாக்க பர்சானிஃபிகேஷன். எதை வச்சு நம்ம கன்க்ளூட் பண்ணுறோம்னாக்க ஃபியூச்சர் வெயில்ஸ் அப்படின்ட்டு, ஃபியூச்சர் வந்து திரையிடப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னதை வச்சு நம்ம எதுக்கு கொண்டு வரோம் கன்க்ளூட் பண்ணுறோம்னாக்கா பர்சானிஃபிகேஷன் அப்படின்ட்டு. ஸோ இதில் பார்த்ததில் ஒரு 3 விதமானது தான் இப்போதைக்கு சிம்பிளாக பார்த்துருக்கோம். டிம் பாஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். ஸோ என்னோட பாஸ்ட் ரொம்ப டல்லாக இருக்குது, டிம்மாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது. இது என்ன அப்படின்னு பார்த்தாக்க மெட்டஃபர் அப்படின்னு சொல்லியிருப்போம். அதுக்கடுத்து என்ன பார்த்துருந்தோம்னாக்கா ஆன்டிதிசிஸ் பார்த்தோம். தட் ஹில் ஆர் டவுன், ரஃப் ஆர் ஸ்மூத்து, யூத் அண்ட் ஏஜ், இது மாதிரி வார்த்தைகள் எல்லாமே ஆன்டிதிசிஸ்ன்னு பார்த்தோம். எப்படி அப்படின்னாக்கா அண்டு ஆர் அப்படிங்கிற வார்த்தை வந்து பிரிச்சிருக்கு 2 வேர்டு அப்படிங்கிறத வச்சு ஆன்டிதிசிஸ் அண்ட் ஆப்போசிட் கான்ட்ராடிக்டடான வேர்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ரைமிங் ஸ்கீம் பார்த்தோம். இதுக்கடுத்து இப்போ ஒன்று பார்த்துருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தாக்கா பர்சானிஃபிகேஷன், ஃபியூச்சர் வெயில்ஸ் அப்படிங்கிறத வச்சு இதை நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தாக்கா பர்சானிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கன்க்ளூட் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போயிடலாம். வாட் இஸ் த பீரியட் ஆஃப் லியம் ஓ ஃப்ளேஹர்ட்டி? நம்ம ஆல்ரெடி முன்னாடி பார்க்கும்போது சொன்னோம், அவரோட நேஷனாலிட்டி பார்க்கும்போது என்ன நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னு பார்த்தாக்கா அயர்லாண்டை சேர்ந்தவர் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். இவர் வந்து அயர்லாண்டில் உள்ள கம்யூனிஸ்ட் பார்ட்டியோட ஃபவுண்டிங் மெம்பர் யார் அப்படின்னு பார்த்தாக்கா இவர் தான் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ லியம் ஓ ஃப்ளேஹர்ட்டி பற்றி, அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் அதோட ஆத்தர் பற்றி இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தாக்கா இவரோட பீரியட் கேட்டிருக்கோம். ஆப்ஷன் ஏ 1896 to 1984, ஆப்ஷன் பி 1884 to 1976, ஆப்ஷன் சி 1865 to 1874, ஆப்ஷன் டி 1886 to 1996. 4 இது இருக்குது. இவரோடுக்கான பீரியட் என்ன, லியம் ஓ ஃப்ளேஹர்ட்டியோட பீரியட் என்ன அப்படிங்கிறது தான் நமக்கான கொஷின். ஆப்ஷன் ஏ 1896லேருந்து 1984, ஆப்ஷன் பி 1884லேருந்து 1976, ஆப்ஷன் சி 1865லேருந்து 1874, ஆப்ஷன் டி 1886லேருந்து 1996 அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் இருக்குது. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தாக்க 1896லேருந்து 1984 இதுதான் இவரோட பீரியட் ஆக்சுவலாக. ஓகேவா, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். ஃபைண்ட் அவுட் த கரெக்ட் ஆன்சர் ஃப்ரம் த ஆப்ஷன் ஃபார் த ஃபாலோவிங் இடியம். இடியம் ரிலேட்டடான நிறைய கொஸ்டின் இப்போ ஸ்டார்டிங்லேயே வச்சுட்டோம். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 to 7 இந்த 25 கொஷின்ஸில் ஒரு 6 to 7 கொஷின் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு ஒரு மேட்சாக பார்த்துருப்போம், அப்புறம் சிங்கிளாக பார்த்துருப்போம். ஸோ ஏன் இடியம்ஸ்லேருந்து அப்படின்னு பார்த்தாக்க இதெல்லாம் தப்பு பண்ணக்கூடிய ஏரியா, நிறைய பேர் மிஸ் பண்ணக்கூடிய ஏரியா, மார்க் வந்து அங்கே தான் வந்து லூஸ் பண்ணுறாங்க நிறைய பேர் இடியம்ஸ், சினானிம்ஸ், ஆன்டனிம்ஸில். ஸோ அதனால் அது மாதிரியான கொஷின்ஸ்க்கும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வச்சுருக்கோம். ஸோ செவன்த் ஹெவனுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னாக்கா ஆப்ஷன்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஃபீலிங் சேட், ஆப்ஷன் ஏ ஃபீலிங் சேட், ஆப்ஷன் பி எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி, ஆப்ஷன் சி ஸ்டேட் ஆஃப் கன்ஃபியூஷன், ஆப்ஷன் டி லேசினஸ். ஆல்ரெடி லேசினஸ்க்கு என்னென்னு பார்த்துட்டோம், கவுச் பொட்டேட்டோ. ஸோ இது வராது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ செவன்த் ஹெவன் அப்படிங்கிறதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தாக்கா எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. க்ளவுட் 9, செவன்த் ஹெவன், இது மாதிரி உள்ளதுக்கு எல்லாத்துக்குமே இந்த க்ளவுடு, ஹெவனு, இது மாதிரி உள்ளதுக்கு எல்லாத்துக்குமே கிட்டத்தட்ட என்ன ஆன்சர் இருக்குது அப்படின்னு பார்த்தாக்கா ஹாப்பி அப்படிங்கிறத மீன் பண்ணி தான் வருது. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தாக்கா எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி. இன்னும் ஈஸியாக ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கோனாக்க சொர்க்கத்துக்கு, ஹெவன்னாக்கா சொர்க்கத்துக்கு போனால் எல்லாருமே எப்படி இருப்பாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது ஒரு க்ளூ வேர்டு தான். ஒன்று எல்லாருமே வாங்க சொர்க்கத்துக்கு போகணுன்றாதீங்க. ஹெவன், சொர்க்கத்துக்கு போனால் எல்லாருமே என்னவா இருப்பாங்க அப்படின்னாக்கா சந்தோஷமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி இதான் இதுக்கான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாம். ஃபைண்ட் அவுட் த கரெக்ட் ஆன்சர் ஃப்ரம் த ஆப்ஷன் ஃபார் த ஃபாலோவிங் இடியம். என்ன இடியம் அப்படின்னு பார்த்தாக்கா ட்ராப் த பால் அப்படிங்கிறது தான் இடியம். இதுக்கான ஆப்ஷன்ஸ் என்னன்னாக்கா ஆப்ஷன் ஏ மேக் எ மிஸ்டேக், ஆப்ஷன் பி கேர்லெஸ்னஸ், ஆப்ஷன் சி ஐஸ் பிரேக்கர், ஆப்ஷன் டி ஃபூலிஷ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் இருக்குது. ட்ராப் த பால் அப்படிங்கிறதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தாக்கா மேக் எ மிஸ்டேக், தவறு செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. மேக் எ மிஸ்டேக், நம்ம ஏதாவது ஒரு தப்பு பண்ணாக்கா அதை எப்படி இடியமில் சொல்லலாம், இது ஸ்கூல் புக்கில் தான் இருக்குது. நம்ம எல்லாமே நான் இப்போ கொண்டு போகிற எந்த இடியமே தனியாக வெளியே தான் எடுத்துகிட்டு போல, எல்லாமே ஸ்கூல் புக்கில் உள்ள இடியம்ஸ் தான் கொண்டு போகிறோம். அதுக்கு ப்ரியாரிட்டைசேஷன் கொடுத்து தான் கொண்டு போகிறோம். பின்னாடி உள்ள சப்ஜெக்ட்ஸ்க்கு பின்னாடி உள்ள கிளாஸஸ்க்கும் நம்ம இடியம்ஸ் எடுத்துகிட்டு போவோம். 1-2 கொஷின்ஸ் வந்து எடுத்துகிட்டு போவோம். 1-2ன்னு இல்லை, அந்த லெசனுக்கு ரிலேட்டடான ஏதாவது கொஷின்ஸ் இருந்ததுனாக்கா கண்டிப்பாக அந்த இடியம்ஸ் ஃப்ரேசஸ் எல்லாமே நம்ம எடுத்துகிட்டு போவோம். இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தா ட்ராப் த பாலுக்கு மேக் ஏ மிஸ்டேக் மேக் பண்ணுறது, தப்பு பண்ணுறது தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தாக்கா ட்ராப் த பால் அப்படிங்கிற வார்த்தையை வச்சு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? ஓகே, இது என்ன அப்படின்னு பார்த்தாக்கா இதுவும் கிட்டத்தட்ட இல்லை, இது ஃப்ரேசஸ் தான், ப்ரிப்போஷனல் ஃப்ரேசஸ்.
த ட்ரையல் வாஸ் கண்டக்டட் டேஷ் த ப்ரொசீஜர் ஆஃப் லா அப்படின்னு சொல்லிட்டு. இதுவும் என்னன்னாக்கா ஃப்ரேசஸ்லேயே நான் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு கொஸ்டின் அப்பயே சொல்லியிருப்பேன். ஃப்ரேசஸ்லேயே ஒரு 3 விதமான டைப் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ரேசஸ் இல்லை, ஃப்ரேசஸ் அண்ட் இடியம்ஸ். அதில் கம்பேரிட்டிவாக எல்லாத்தையும் சேர்த்து நான் சொல்லும்போது 3 இருக்குது. ஒன்று என்னன்னாக்கா வெர்பல் ஃப்ரேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும். இன்னொன்றுனாக்கா ப்ரிப்போஷனல் ஃப்ரேஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இன்னொன்று என்னன்னாக்கா இடியம்ஸ் இருக்குது. நம்ம இடியம்ஸ் ரிலேட்டடாக தான் நிறையா பார்த்துட்டு இருந்தோம். இப்போ ஒரு ஃப்ரேஸ் வந்துருக்கு. த ட்ரையல் வாஸ் கண்டக்டட் டேஷ் த ப்ரொசீஜர் ஆஃப் லா அப்படின்னு சொல்லிட்டு. ஆப்ஷன் இன் அக்கார்டன்ஸ் வித், ஆப்ஷன் பி டியூ டு, ஆப்ஷன் சி டிஸ்பைட் ஆஃப், ஆப்ஷன் டி ஓவிங் டு அப்படின்னு சொல்லிட்டு. இது படிக்கும் போது தெரியும். த ட்ரையல் வாஸ் கண்டக்டட், ஏதோ ஒரு வழக்கு நடக்குது. த ட்ரையல் வாஸ் கண்டக்டட் டேஷ் த ப்ரொசீஜர் ஆஃப் லா, அதாவது சட்டத்தின் அடிப்படையில் அந்த வழக்கு நடந்துட்டு இருக்காங்க தான் சொன்னல. அடிப்படையில் இல்லை, அதை சார்ந்து அதோட சேர்ந்து அப்படிங்கிற மாரி தான் அர்த்தம். அப்படி இருக்கும்போது இன் அக்கார்டன்ஸ் வித் ஃபர்ஸ்ட் நம்ம பார்ப்போம். இன் அக்கார்டன்ஸ் வித் அப்படின்னாக்கா என்ன மீனிங் அப்படின்னாக்கா அதோட ஒத்து போகிறது, அது மாதிரி உள்ள மீனிங் தான் என்ன அப்படின்னு பார்த்தாக்கா அக்கார்டன்ஸ் வித் அப்படின்ட்டு. டியூ டு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தாக்கா ரீசன் சொல்லும்போது வரதான் என்ன அப்படின்னு பார்த்தாக்கா டியூ டு மை சிக்னஸ், டியூ டு மை இன்னபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ரீசன் சொல்றதுனால வரதான் என்ன அப்படின்னு பார்த்தாக்கா டியூ டு. டிஸ்பைட் ஆஃப் அப்படிங்கும்போது இருந்த போதிலும், இன்ஸ்டெட் ஆஃப் அப்படிங்கிற மாதிரி தான் டிஸ்பைட் ஆஃபும். இப்படிதான் இருந்தாலும் நான் இப்படி பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி. ஓவிங் டு அப்படிங்கிறது என்னன்னாக்கா ஒரு அக்கௌண்ட் பண்ற மாதிரி உள்ளதுக்கு தான் நம்ம எங்கே யூஸ் பண்ண போறோம் அப்படின்னாக்கா ஓவிங் டு யூஸ் பண்ண போறோம். இதுக்கான ஆன்சர் அப்படின்னாக்கா என்னன்னாக்கா இன் அக்கார்டன்ஸ் வித். நீங்க வேணா சொல்லி பாருங்க. த ட்ரையல் வாஸ் கண்டக்டட் இன் அக்கார்டன்ஸ் வித் த ப்ரொசீஜர் ஆஃப் லா. சட்டத்தின் அடிப்படையில் அந்த வழக்கு என்ன பண்ணப்பட்டது, நடத்தப்பட்டது. இன் அக்கார்டன்ஸ் வித் த ப்ரொசீஜர் ஆஃப் லானாக்கா சட்டத்தின் அடிப்படையில், இந்த அடிப்படை அப்படிங்கிறதுக்கு அதுதான் என்ன அப்படின்னு பார்த்தா இன் அக்கார்டன்ஸ் வித், அதோட அடிப்படையில் அது நடக்கப்பட்டது அப்படிங்கிறது தான் இன் அக்கார்டன்ஸ் வித். அதான் இதுக்கான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ஃபைண்ட் அவுட் த மீனிங் ஆஃப் த ஃப்ரேசல் வேர்ப். நம்ம சொன்னதான் ஃப்ரேசல் வேர்ப் அப்படின்னு சொல்லி. ஓகே, என்ன அப்படின்னு பார்த்தாக்க லுக்கப்கான ஃப்ரேசல் வேர்புக்கான மீனிங் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ சி கேர்ஃபுல்லி, ஆப்ஷன் பி சர்ச் ஃபார், ஆப்ஷன் சி சம்திங், ஆப்ஷன் டி டேக் கேர் அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் இருக்கு. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபைண்ட் அவுட் த மீனிங் ஃபார் த ஃப்ரேசல் வேர்ப் லுக்கப் அப்படின்னு சொல்லிட்டு. லுக்கப்க்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இதுக்கு எல்லாமே நிறைய இருக்குது. நமக்கு ஃப்ரேசல் வேர்ப் மட்டுமே என்னென்னு பார்த்தாக்கா நிறைய இருக்குது. கிட்டத்தட்ட ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஃப்ரேசல் வேர்ப் இருக்குது. கிட்டத்தட்ட சின்ன சின்ன வார்த்தைங்க தான் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தாக்கா மாற்றுது. ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். சி கேர்ஃபுல்லி அப்படிங்கிறதுக்கான ஃப்ரேசல் வேர்ப் என்ன அப்படின்னு பார்த்தாக்கா லுக் த்ரூ ஆர் இன்டு, எது வேணாலும் சொல்லலாம். லுக் த்ரூ இல்லைனாக்கா லுக் இன்டு இப்படி கூட சொல்லலாம். இது என்னன்னாக்கா சி கேர்ஃபுல்லி, தரோவாக பார்க்க, த்ரூ தான் இது, லுக் த்ரூ தான். நீ இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. தரோவாக பார்க்கணும் அப்படின்னாக்கா என்னன்னாக்கா கேர்ஃபுல்லாக பார்க்கணும் அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு பார்த்துக்கோங்க. இல்லை லுக் இன்டு உள்ளார போய் பார்க்குறோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கேர்ஃபுல்லாக தான் போய் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. லுக்கப் அப்படின்னாக்கா என்ன அப்படின்னு பார்த்தாக்கா சர்ச் ஃபார். இதுக்கான ஆன்சர் என்னன்னாக்கா லுக்கப், சர்ச் ஃபார். லுக்கப்னாக்கா என்ன அப்படின்னு பார்த்தாக்கா சர்ச் ஃபார் தான் இதுக்கான ஆன்சர். சி சம்திங் அப்படின்னு இருக்குனாக்கா லுக் அட், ஏதோ ஒரு இதை பார்க்குற, அதுதான் என்னன்னாக்கா லுக் அட். இங்கே பாரு லுக் அட் அப்படின்னாக்கா சி சம்திங், ஏதோ ஒன்று பார்க்குறோம் அப்படிங்கிறது தான் லுக் அட் அப்படின்ட்டு. டேக் கேர் அப்படின்னாக்க லுக் ஆஃப்டர். லுக் ஆஃப்டர் அப்படின்னாக்க டேக் கேர். நல்லா பார்த்துக்கோங்க, எல்லாத்துமே லுக்கு தான் இருக்கு. நான் சொன்னல சின்ன சின்ன வார்த்தை தான் வந்து மாற்றுது அப்படிங்க. லுக் அப் அப்படிங்கும்போது என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தாக்கா சர்ச் ஃபாராக இருக்குது. லுக் த்ரூ அப்படின்னா இருக்கும்போது சி கேர்ஃபுல்லி அப்படிங்கிற மீனிங் இருக்குது. லுக் அட் அப்படிங்கும்போது சி சம்திங்னு இருக்குது. லுக் ஆஃப்டர் அப்படிங்கும்போது டேக் கேர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ இது எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க, லுக் த்ரூ இல்லை லுக் இன்டு இல்லை தரோன்னு வச்சுக்கோங்க. த்ரூ வந்து தரோவாக பார்க்கணும் இல்லை தரோவாக படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் அப்படின்னு ஞாபகம் வச்சுட்டு கேர்ஃபுல்லி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. லுக் அட், ஏதோ ஒரு இதை பார்க்குறோம், பார்க்கும்போது என்ன அப்படின்னு பார்த்தாக்கா சி சம்திங் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் ஆகுது. லுக் ஆஃப்டர், தனக்கு அடுத்து பார்த்துக்க டேக் கேர் அப்படின்னு சொல்கிறது தான் லுக் ஆஃப்டர் அப்படிங்கிறது. இது மாதிரியான ஃப்ரேசல் வெர்ப்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஃப்ரேசல் வெர்ப்ஸ் இருக்குது. நம்ம டெய்லி ஏதாவது கொண்டு போக ட்ரை பண்ணுவோம், இல்லை அந்த லெசனுக்கு பின்னாடி உள்ள ஃப்ரேசல் வெர்ப்ஸை வந்து நம்ம கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகும். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ஃபைண்ட் அவுட் த கரெக்ட் ஆன்சர் ஃப்ரம் த ஃபாலோவிங் இடியம். அடுத்த ஒரு இடியம், தொடர்ச்சியாக இப்போ இடியம் அண்ட் ஃப்ரேசஸில் தான் கொஸ்டின்ஸ் வந்து பின்னாடி வச்சுட்டு இருக்கேன். என்ன அப்படின்னு பார்த்தா crocodile tears. இது ரொம்ப ஈஸி தான். ஆப்ஷன் ஏ நர்வஸ், ஆப்ஷன் பி ப்ளே ரஃப்லி, ஆப்ஷன் சி ஃபேக் டியர்ஸ், ஆப்ஷன் டி சஸ்பெக்ட் டிசெப்ஷன். இது நம்ம தமிழில் முதலை கண்ணீர் அப்படின்னு சொல்லுவாங்க, எல்லாருக்குமே தெரியும். இந்த வார்த்தை வந்து ஜென்ரலாக நிறைய பேர் நிறைய தாட்டி நமக்கு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம், இல்லை நம்ம இதை லிசன் பண்ணியிருப்போம், யாராவது சொல்லும் போதோ கேட்கும்போதோ லிசன் பண்ணியிருப்போம். இதுவும் நம்ம ஸ்கூல் புக்கில் உள்ளது தான். இதுக்கான இந்த இடியம்கான இது என்ன அப்படின்னு சொன்னாக்க crocodile tears அதுக்கான மீனிங் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க ஃபேக் டியர்ஸ், அதாவது
ஒரு ஃபேக்கான அழுகை, நம்ம வந்து உண்மையானதில் ஒரு போலி முதலை கண்ணீர் அப்படின்னாவே போலித்தனமாக உள்ளது தான் ஃபேக் டியர்ஸ். அதாவது நடிக்கிறது, ஏமாத்துறது அப்படிங்கிற மாதிரி உள்ளது தான் என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தாக்க ஃபேக் டியர்ஸ். க்ரொக்கடைல் அப்படிங்கிறதுக்கு என்ன, க்ரொக்கடைல் டியர்ஸ் அப்படிங்கிறதுக்கான மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தாக்க ஃபேக் டியர்ஸ் அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாம். ஆன்சர் த கொஷின் பேஸ்ட் ஆன் த கிவன் போயம் லைன். இது மாதிரியான கொஷின்ஸ் கேட்பாங்க. என்னன்னா ஒரு போயம் லைன் கொடுத்துட்டு, அப்ரிசியேஷன் கொஷின்ஸ், போயம் லைன் கொடுத்துட்டு அதுலேருந்து இந்த போயம் என்ன, இந்த லைன் என்ன சொல்ல வருது, இதில் என்ன இருக்குது, 2-3 விதமாக கேட்கலாம். ஒன்று அந்த போயம் லைன் கொடுத்துட்டு அது என்ன போயம்னு கேட்கலாம். இல்லை அப்படின்னாக்கா அந்த போயம் லைன் கொடுத்துட்டு அதோட ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் கேட்கலாம். இல்லைனா அந்த போயம் லைன் கொடுத்துட்டு அதுக்கு என்ன சொல்ல வருது, இல்லை அதில் ஏதாவது குறிப்பிட்ட வார்த்தைக்கான மீனிங் கேட்கலாம். இல்லை அந்த லைன் வந்து, இல்லை அந்த ஆத்தர் அங்கே என்ன கன்வே பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரியான கொஷின்ஸ் வந்து நமக்கு கேட்கலாம். ஸோ இந்த கொஷின் எப்படின்னாக்கா அந்த ஆத்தர் போயட் என்ன கன்வே பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி கொஷின்ஸ் கேட்கலாம். இந்த இது என்னன்னாக்கா ஹவு ஷுட் பி த ஜேர்னி ஆஃப் லைஃப், ஜேர்னி ஆஃப் லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ லெட் த வே விண்ட் அப் த ஹில் ஆர் டவுன், ஓவர் ரஃப் ஆர் ஸ்மூத் த ஜேர்னி வில் பி ஜாய், ஸ்டில் சீக்கிங் வாட் ஐ சாட் வென் பட் எ பாய், நியூ ஃப்ரெண்ட்ஷிப், ஹை அட்வென்ச்சர் அண்ட் ஏ க்ரௌன். இதுதான் போயம் லைன். இங்கே தான் இருக்குது, இங்கே கோர்ஸ் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இதுலேருந்து வரைக்கும் உள்ளதான் என்னன்னாக்கா போயம் லைன். இந்த போயம் லைனை வச்சு ஜேர்னி ஆஃப் லைஃப், வாழ்க்கையோட பயணம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும், யாரை பொறுத்த வரைக்கும் அக்கார்டிங் டு த போயம் லைன், இந்த போயம் லைனை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையோட பயணம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ சாரோ, ஆப்ஷன் பி ரஃப், ஆப்ஷன் சி ஜாய்ஃபுல், ஆப்ஷன் டி கன்னிங். இதில் எப்படி இருக்குன்ட்டு, ரொம்ப சோகமாக இருக்குமா, இல்லை ரஃப்பாக இருக்குமா, ஜாய்ஃபுல்லாக இருக்குமா, கன்னிங்காக இருக்குமான்ட்டு ரொம்ப ஈஸி. நீங்கள் அதை பார்த்தாவே தெரியும். நம்ம செகண்ட் லைன்லேயே தெளிவாக கொடுத்துருக்காங்க. த ஜேர்னி வில் பி ஜாய். ஸோ ஜாய்னு கொடுத்ததுனால இது என்னவாக தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தாக்க ஜாய்ஃபுல்லாக தான் இருக்கும் அப்படிங்கிறதான் இதுக்கான ஆன்சர். ஸோ லாஸ்ட் கொஷின் போயிடலாம். அடுத்த கொஷின் 25th கொஷின், லாஸ்ட் கொஷின் இதுதான். ஆன்சர் த கொஷின் பேஸ்ட் ஆன் த கிவன் போயம் லைன். இதுவும் போயம் லைன் ஆல்ரெடி 24th கொஷின் பார்த்த மாதிரியே உள்ள ஒரு கொஷின் தான். வாட் கைண்ட் ஆஃப் quest does the poet seek here? கொஷின் மார்க். ஓகேவா? மை ஹார்ட் வில் கீப் த கரேஜ் ஆஃப் the quest and hope the roads last and will be the best. இது லாஸ்ட் 2 லைன் ஆஃப் த போயம், லைஃப் போயமோட கடைசி 2 லைனு. இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த போயம் லைனை பொறுத்த வரைக்கும் வாட் கைண்ட் ஆஃப் quest does the poet seek here, என்ன மாதிரியான questனாக்க இங்கே என்னன்னாக்கா புதையல் அப்படிங்கிறது தான். என்ன மாதிரியான புதையல் வந்து போயட் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காரு, இல்லை சீக் பண்ணுறதுக்கு வேணும்னு நினைக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி கொஷின். ஆப்ஷன் ஏ கரேஜ், ஆப்ஷன் பி கோல்டு, ஆப்ஷன் சி மணி, ஆப்ஷன் டி நன் ஆஃப் தி அபோவ். இந்த 4ல் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கும் நம்ம போயம் லைன்லேயே இருக்குது. மை ஹார்ட் வில் கீப் த கரேஜ் ஆஃப் த quest. என்னோட இதயம் எதை தேடுதுனாக்க கரேஜ், தைரியம் அப்படிங்கிற quest. அதுதான் quest அப்படிங்கிறதுங்க என்ன அப்படின்னு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் அப்படின்னாக்கா ஒரு புதையல் அப்படிங்கிறது. அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தாக்க கரேஜ் அப்படிங்கிறது தான். ஸோ 25 கொஸ்டின் நம்ம இன்னைக்கு கொண்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். மிஷன் 99ல் நம்ம 25 நாள் டே, மொத்தம் 25 நாள் இருக்குது நமக்கு டேஸ் கொண்டு போகிறது. 25 நாளைக்கு மேலேயே இருக்கும். இடையில நான் சொன்ன மாதிரி தான் மேரத்தானோ இல்லை வேறு ஏதாவது ஒரு செஷனோ, இம்பார்ட்டன்ட் செஷனோ, இல்லை ஏதாவது ஒரு குயிக் ரிவிஷன் செஷனோ அதுமாதிரி நம்ம கொண்டு போகலாம். ஸோ ஸ்ட்ரக்சரைஸ்டு மேனரில் நம்ம 25 நாளைக்கு பிளான் போட்டிருந்தோம். இந்த 1 மந்த்துக்குள்ளார ஒரு 30-35 டேஸ்க்குள்ளார கவர் பண்ணுற மாதிரி. அதுக்கேற்ற மாதிரி டே 1 மிஷன் 99ஓட டே 1ல் ஒரு 25 கொஷின்ஸ் பார்த்தோம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் அதை வந்து இந்த கொஷின்ஸ் எல்லாமே நீங்களும் பாருங்கள், நீங்களும் ஆன்சர் சொல்லி பாருங்கள். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது கொஷின்ஸ்க்கான ஆன்சர் வேணும் இல்லை தெரியணும் அப்படின்னாக்கா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். இல்லை வெரண்டரேஸ்லேருந்து ரிப்ளை பண்ணுவாங்க கண்டிப்பாக. நீங்கள் வந்து கொஷின்ஸ் பாருங்கள். அப்புறம் லாஸ்ட் செஷன் கொண்டு போனதில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, என்னென்னாக்கா ரெகுலராக கிளாஸஸ் போகும் சார், டெய்லி பேசிஸில் கொஷின்ஸாக கொண்டு போங்க அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாக ரெகுலராக கிளாஸஸ் போகும் உங்களுக்கு. அண்ட் ஒன் மோர் திங் என்னன்னாக்கா போனதில் வந்து பிடிஎஃப் லிங்க் அட்டாச் பண்ண மறந்துட்டேன் நான் தான். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தாக்கா பிடிஎஃப் லிங்க் வந்து இந்த இதில் வந்து உங்களுக்கு என்னன்னாக்கா டெய்லி டே வைஸ் போகிறதுக்கான பிடிஎஃப், தட் ப்ளூ பிரிண்ட்டு, வேர் டு ஸ்டடி எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணி ஒரே பிடிஎஃபாக நான் என்னென்ன வைக்கிறேன். ஸோ நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ கீழே இருக்கும், நீங்கள் அதை வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டே ஸ்டார்டிங்கில் சொன்ன மாரி தான், நம்ம லைஃப் போயம் பார்க்கும்போது ஹென்ரி வேன் டைக்கை பற்றி ஒரு குயிக் ரிவிஷன் மாரி ஒரு மைண்ட் மேப் மாரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கான மைண்ட் மேப் தான் இப்போ உள்ளது. ஹென்ரி வேன் டைக் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாரி தான் 1852லேருந்து 1933 வரைக்கும் இவரோட பீரியட். இது வந்து நான் வந்து ஒரு மைண்ட் மேப் கான்செப்டில் கடைசியாக கொண்டு போகிறேன், ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. எல்லாம் பார்த்துக்கோங்க. 1852லேருந்து 1933 இதுதான் இவரோட பீரியட். இவர் என்ன போயம் எழுதினார்? லைஃப் போயம் எழுதினார். இவரை பற்றி சொல்லணும்னா இவர் ஒரு எஜுகேட்டர் அண்ட் கிளர்ஜி மேன். இவர் வந்து ஒரு கல்வியாளர்னு சொல்கிறாங்க. கிளர்ஜி மேன் அப்படின்னாக்க ஒரு மதகுரு உள்ளது. கிறிஸ்டியானிட்டியில் சொல்லப்படுறது தான் கிளர்ஜி மேன் அப்படின்னு சொல்கிறது. மேல் பிரீஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இவரோட நேஷனாலிட்டி ஆல்ரெடி இந்த கொஸ்டின் நம்ம வச்சுட்டோம். இவர் என்ன நேஷனாலிட்டி சேர்ந்தவர் அப்படின்னு பார்த்தா அமெரிக்காவை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டோம். அப்புறம் இவரோட ப்ரொஃபஷன் என்ன அப்படின்னு பார்த்தாக்கா இவர் வந்து போய்ட் தான்.
இவர் வந்து இங்கிலீஷ் லிட்ரேச்சரோட ப்ரொஃபஸர் ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அட் பிரின்ஸ்டன் யூனிவர்சிட்டி பிட்வீன் த இயர் ஆஃப் 1899 அண்ட் 1923. 1899லேருந்து 1923, 1899லேருந்து 1923 வரைக்கும் இவர் பிரின்ஸ்டன் யூனிவர்சிட்டியில் வந்து என்னவா இருந்திருக்காரு அப்படின்னு பார்த்தாக்க இங்கிலீஷ் ப்ரொஃபஸராக இங்கே இருந்திருக்காரு, இங்கிலீஷ் லிட்ரேச்சருக்கு ப்ரொஃபஸராக இருந்திருக்காரு. அண்ட் இன்னொன்று சொன்னேன், எலெக்டட் டு த அமெரிக்கன் அகாடமி ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் லெட்டர்ஸ், இதுக்கு வந்து எலெக்ட் பண்ணப்பட்டிருக்காரு. இதுதான் ஹென்ரி வேன் டைக்கை பொறுத்த வரைக்கும். அப்போ ஹென்ரி வேன் டைக்னாகவே என்ன அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் அப்படின்னு பார்த்தாக்க இவரோட பீரியட் என்ன அப்படின்னு பார்த்தாக்க 1852லேருந்து 1933 வரைக்கும் லைஃப் போயம் எழுதினவர். இவரோட நேஷனாலிட்டி அமெரிக்கன், ஹீஸ் அண்ட் அமெரிக்கன். அண்ட் இன்னொரு முக்கியமானது என்னன்னாக்க இவர் வந்து ஒரு எஜுகேட்டர் அண்ட் கிளர்ஜி மேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிளர்ஜி மேன் தான் நம்ம சொன்ன ஒரு மத குரு மாரி, ஒரு ப்ரீஸ்ட் அப்படின்ட்டு. இவர் வந்து பிரின்ஸ்டன் யூனிவர்சிட்டியில் இங்கிலீஷ் லிட்ரேச்சரோட ப்ரொஃபஸராக இருந்திருக்காரு. என்ன பீரியட் அப்படிங்கிறது 1899லேருந்து 1923 வரைக்கும். இன்னொன்று இவரை பற்றி முக்கியமான எனக்கு எலெக்டட் டு த அமெரிக்கன் அகாடமி ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் லெட்டர்ஸ், அமெரிக்கன் அகாடமி ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் லெட்டர்ஸ்னு இருக்கும், அதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு இவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் இவரை பற்றி உள்ள முக்கியமானது. எனக்கு தெரிஞ்சு மோரலஸ் அந்த 3 இதுலேருந்து கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் உங்களுக்கு வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ் இதில் இல்லை ஏதாவது கொஷின்ஸ் இருந்தது அப்படின்னாக்கா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனிமேல் டெய்லி நமக்கு வந்து ரெகுலராக போயிட்டு இருக்கும். வீடியோஸ் பிடிச்சிருந்தாலும் நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாருக்குமே நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம டெய்லி இனிமேல் என்ன அப்படின்னு பார்த்தாக்க இங்கிலீஷ்க்கு ஒரு 25 டேஸ்க்கு மிஷன் 99 ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். என்னோட மிஷன் 99 நீங்கள் ஆனால் 100 எடுக்கணும். ஏன் மிஷன் 99 ஆல்ரெடி சொன்னது தான். 1 மார்க் உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது, நீங்கள் போட்டு பார்க்குறது எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. நம்ம மோரார்லெஸ் சிலபஸ் இந்த ஒரு 1 மந்த்துக்குள்ளார ஃபுல்லாகவே கவர் பண்ண பார்த்துருவோம். அதுக்கடுத்து நம்ம குயிக்காக ஒரு நிறைய பேருக்கு சொல்லியிருந்தாங்க, தமிழுக்கு வைவாக கொண்டு போகிறீங்க, மேரத்தான் கொண்டு போகிறீங்க, இதுக்கு ஏதாவது எடுத்துகிட்டு போங்க அப்படின்னா கண்டிப்பாக அது மாதிரியான செஷன்ஸும் நம்ம அப்கமிங் டேஸில் வீக்கெண்ட்ஸில் ஏதாவது ஒன்று பிளான் பண்ணி பண்ணுவோம். அதுக்கும் உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்ததுனாக்கா அது எல்லாத்தையுமே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வேறு ஏதாவது உங்களுக்கு கொஷின்ஸ் இருந்தாலும் நீங்கள் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் கமெண்ட் பாக்ஸில் ட்ராப் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கான நான் அந்த பிடிஎஃப் வந்து இன்றைக்கி கண்டிப்பாக வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தாக்கா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், அதை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். இன்னைய கிளாஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுனாக்கா எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ரெகுலராக வீடியோஸ் வரும், எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது உங்களுக்கு queries இருந்தாலும் கமெண்ட்டில் நீங்கள் கேளுங்க, அதுக்கும் கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இன்னையோட செஷன் எதையோட முடியுது. தேங்க்யூ.